அகிலாண்டேஸ்வரி ஜோதிடர், ஜலகண்டபுரம், சேலம். இந்த வருஷம் குரோதி வருஷத்துக்கான ராசி பலன், வருஷ ராசி பலன் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் ராசி பலன் சொல்லுறது. அதே முதல்ல இந்த வருஷம் ஆரம்பமாகி இருக்கிறது. அதாவது விருச்சிக லக்னம், மிதுன ராசி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகிறாரு. வருஷம் ஆரம்பமாகுது. நவாம்ச லக்னம் வந்து கன்னிகா லக்னம். கன்னிகா லக்னத்தில் ஆரம்பமாகுது. ராசி அதிபன், லக்னாதிபன், நவாம்ச லக்னாதிபன் எல்லா விதத்திலேயுமே யோகமான அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு பொதுவாக இருக்குது. அதாவது இந்த வருஷத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மட்டும் கொஞ்சம் சாதகமாக இல்லை. மற்றபடி அடுத்து சூரியன் குரு 2 அமைப்புமே சந்திரனுக்கு நேர் 7 நேர 9ஆம் பார்வையாக குரு வந்து தனுசு ராசியை பார்க்குறார். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய வருஷமாக இந்த தனுசு ராசிக்கு, அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய பேசுவாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டால் போதுங்கிற ரேஞ்சுக்கு வரைக்குமே பேசுவாங்க. கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்க பாருங்கள் இந்த வருஷம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, வாக்காதிபன்னு சொல்லக்கூடிய சனி தான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். வாக்கினால் மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துடாமல் கவனமாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். மற்றபடி லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் புதன் இருக்குது. 5குடையவன் செவ்வாய் வந்து சனியுடன் சேர்ந்து இருக்குது. 4ஆம் இடத்தில் புதன் ராகுவோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்குடையவனாக இருந்து புதன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். இந்த அமைப்பு வயிறு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வித்தியாசத்தை காட்டுது. அதனால் உடல்நிலையில் அதை ஒன்று மட்டும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடம் தொழில்ஸ்தானாதிபன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ராகுவோட சேர்ந்து புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறார். அதாவது இந்த வருஷம் மண்மனை இல்லாதவங்களுக்கு மண்மனை அமைச்சு கிடைக்கிறது. திருமண யோகம் தள்ளி போகிறவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கிறது. அதே மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. எல்லா யோகத்தையும் இந்த வருஷம் அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்துக்கு உடையவன் உச்சமாக இருக்கிற காரணத்தினால் அதாவது தொழில் ரீதியாக எந்த விதமான தொழில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்களோ தெளிவாக விரிவாக்கம் பண்ணக்கூடிய எண்ணம் இருந்தால் முழுசாக விரிவாக்கம் பண்ணிக்கலாம். தைரியமாக விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அதாவது வயசு ரீதியாக திசா புத்தி ரீதியாக எந்த அமைப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு அந்த ஆரம்பங்கிறத விட வேண்டாம். அப்படி ஆரம்பம் பண்ணும்போது 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் உங்களுடைய ராசி கொஞ்சம் தெளிவிட்டிருக்குது. அந்த தாக்கம் இத்தனை நாள் இருந்தது. இனிமேல் அதுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே தெளிவாகவே இருக்கும். உங்களுடைய வருஷம் முழுவதுமே மற்ற கிரகங்கள் எல்லாமே ராகு, கேது, சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே போட்டி ஓட்டுட்டு உங்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கு மட்டுமே இந்த வருஷம் காத்துட்டு இருக்குது. இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிட்டமேன்னு யோசிக்கிறதுல எந்த லாபமும் இல்லை. அதனால் தொழில் ஆரம்பிக்கணுமா, இல்லை மேல் படிப்பு படிக்கணுமா, இல்லை கல்வியில் ஏதாவது முன்னேற்றம் வேணுமா, அது எல்லாமே ஒவ்வொன்றையும் யோசிச்சு நல்ல விதமாக மட்டுமே கொண்டு போகிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை பார்த்துக்கங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கொஞ்சம் கவனமாக இருங்கங்கிறது வந்து ஏதாவது பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய தைரியத்தின் காரணமாய் பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பகை இல்லாமல் மட்டும் பார்த்துக்கங்க. மற்றபடியெல்லாம் லாபம், தைரியத்தினால் லாபம். அரசியல்வாதியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு.
அதாவது பின்னாடி 4 பேர் நம்ம கூட எப்போவுமே இருக்கிற அமைப்பு தானே அரசியல்வாதிக்கு தேவை. இந்த வருஷம் அந்த யோகத்தை கொடுப்பார் சுக்கிரன் ராகு. 12ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் ராகு எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். அப்படியான அமைப்பை இந்த வருஷம் சுக்கிரன் ராகு 2 பேரும் தராங்க. கூடவே சூரியனும் குருவும் 2 பேருமே தராங்க. ஆளுமை திறன் அதிகமாகும், உயர் பதவிகள் கிடைக்கும். எல்லா விதத்திலேயும் தனுசு ராசி ரொம்ப நல்லா இருக்குது. மாற்றி மாற்றி எல்லா கிரக நிலைகளுமே உங்களுக்கு யோக பலன்களை மட்டுமே தருது. தாயாருக்கு தகப்பனாருக்கு 2 பேர்த்துக்குமே எந்த பாதிப்பும் வர்றதுக்கான வாய்ப்பில்லை. அதே மாதிரி எதிர்வரனுக்கும், அதாவது களத்திரங்கிற எதிர்வரனுக்கும் பாதிப்புகளெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். ஆக மொத்தம் பொதுவாக இந்த வருஷம் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பான வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்கிறது எந்த ஐயப்பாடும் இல்லை. வணக்கம்.